சக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். அடுத்ததான் மிதுன ராசிக்காரர்கள். இவங்க வாழ்க்கையில இதுக்கு மேல ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அதிகமான கஷ்டம் அப்படின்னு சொன்னா எந்த கஷ்டமா இருக்கு? கஷ்டம் அப்படின்னா முதல்ல இவங்களுக்கு வந்து இந்த மனக்குழப்பம், அதிகமா மனக்குழப்பத்துல இருக்கக்கூடியது மிதுன ராசி. அவங்க அடிக்கடி செக் பண்ணிப்பாங்க, நம்ம கரெக்டா இருக்கோமா, நம்ம எல்லாரும் மாதிரி இருக்கோமா, நம்ம நார்மல் பீப்புள் தானா, கரெக்ட், நம்ம நார்மல் பீப்புளா இல்ல ஏலியன்ஸா, இப்படிலாம் செக் பண்றது வந்து, அதாவது சௌகரியங்களோட வாழணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா அது வாயு ராசி. அப்போ ஒரே இடத்துல ஒரு சஸ்டன்லா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு பிரச்சனையே அதுதான். ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து இவங்களோட லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது இப்படி பறந்து, நமக்கே தெரியும் காற்று ராசி என்ன பண்ணும், அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கும். அது எங்கேயாவது பிடிச்சு வைக்க முடியுமா, பிடிச்சு வச்சாலும் இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பிசினஸ்னா கூட நீங்க உட்கார வச்சு ஒரு பிசினஸ் பண்ணா இவங்க பண்ணவே மாட்டாங்க. டிராவலிங்லயே இருக்கணும், ஆல்ரவுண்டிங் டிராவலிங்லயே இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும். சரி, இவங்களுக்கு துன்பம் அப்படின்னாலே அவங்களுடைய அந்த மன அழுத்தம் என்னன்னா முடிவு எடுக்கிறதுல வந்து ஒரு கடினமாவே இருக்கும். ஒன்ஸ் வந்து ஒரு எடுப்பாங்க மாத்திருவாங்க, எடுப்பாங்க மாத்திருவாங்க, ஒரு நிலையில இருக்க மாட்டாங்க. அந்த நிலைத்தன்மை இல்லாதனால அவங்களுக்கு என்னன்னா யாரை நம்புறதுங்கிற கேள்விக்குறிக்கு வந்துருவாங்க. ஒன்ஸ் ஒருத்தர் நம்பிட்டா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் நம்பிடுவாங்க. அப்புறம் அவங்க துரோகம் பண்ணாலும் அந்த துரோகத்துக்கு மேல அதுக்கப்புறம் நம்பவே மாட்டாங்க. சரி, மன்னிப்பு கொடுத்து நம்பலாம்னா வெளித்தோற்றம் வந்து அதாவது உள்புறம் வென்று வெளிப்புறம் வென்று வைத்து பேசக்கூடியவர்கள் வந்து இந்த மிதுன ராசி தான். நம்ம உள்ள ஒண்ணு இருக்கோம், ஆனா வெளியே வந்து வேற மாதிரி மன்னிச்சிருக்க மாட்டாங்க, அப்படியே வச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டு அப்படி இது பண்றதா. ஆனா மத்தபடி அவங்கள பார்த்தா ரொம்ப ரூட் கேரக்டர் மாதிரிலாம் இருக்காது, எல்லாரும் கூட மிங்கிள் ஆகிற கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த பழி வாங்குறதுல நம்பர் 1, இப்படி சிரிச்சுக்கிட்டே நக்கல் அடிக்கிறது எல்லாம் இவங்க வந்து ரொம்ப சிறந்தவங்க. அப்ப இவங்களுக்கு துன்பங்கிறது வந்து என்னன்னா அவங்க முடிவெடுத்தல், இப்போ ஒரு விஷயத்த கரெக்டா எடுத்திருக்கமான ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரதே கஷ்டம். இதனாலே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பாச உறவுகள்கிட்ட வந்து பிளவு ஏற்பட்டுரும். ஏன்னா இவங்க வந்து ஒருத்தவங்களை கொஸ்டின் பண்ற லெவலுக்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்போ சந்தேகப்படுறக்கூடிய கேரக்டர் அடிக்கடி இருக்கும். ஏதாவது இப்போ ஒரு பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேபி ரைட்டா ராங்கா இருக்க மாட்டாங்க, ரைட்டா இருந்தா கூட இவங்க வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டே இருப்பாங்க, ரைட்டா இருக்காங்களா. அப்ப இது வந்து சந்தேகத்தின் மனப்பான்மை தூண்டப்படுறதுனாலே இவங்களுக்கு கஷ்டமே இவங்க வரவழைக்கிறது. அந்த முடிவெடுத்தல் சூனியம் வச்ச மாதிரி முடிவெடுத்தல் பிரச்சனையில வந்து அதிகமா குழப்பம் அடைஞ்சிட்டே இருப்பாங்க. இதுலயே இவங்களுக்கு என்னன்னா நரம்பு பிரச்சனை, ஹெட்ஏக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அடிக்கடி வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். கண்டிப்பா மேம். இப்ப மிதுனராசிக்காரர்களுக்கு நீங்க சொன்ன இந்த கஷ்டங்கள் இருக்கும்போது இதுக்கு மேல வேற ஏதாவது தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா இந்த கஷ்டம் இன்னும் அதிகமாயிடும்னா எந்த தப்பு செய்யவே கூடாது? மேக்சிமம் இவங்க வந்து யாரையும் நம்பி ஒரு விஷயத்த வந்து பண்ணக்கூடாது. அவ்வளவு சீக்கிரத்துல நம்பி கொடுத்துட்டோம், நம்பி ரொம்ப அதீத நம்பிக்கை வந்து இவங்க யாரு மேல வைக்க கூடாது. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் பாசத்துக்கும் அடிமை. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்பி ஒரு விஷயத்த பண்ணிட்டா இவங்க அந்த பக்கம் அடுத்து யோசிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு விஷயத்த ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1 மந்த் இவங்க செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த 1 மந்த் மேபி அவங்க நடிக்க கூட செய்யலாம் இல்லையா, அந்த 1 மந்த் அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு மனுஷன் மேபி அந்த ஆப்போனன்ட் வந்து இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க, இவங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னா அவங்க 1 மந்த் பெர்ஃபெக்ட்டா காட்டிப்பாங்க. இவங்க அந்த பெர்ஃபெக்ட்னு காட்டுறதுல இவங்க மார்க் கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க இன்பெர்ஃபெக்ட்டா காட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு தெரியாம போயிடும், அவங்க டாக்டர் சைடு வந்து இவங்களுக்கு தெரியாம போயிடும். சோ இதுதான், ஒன்னே நம்பினா எக்ஸ்ட்ரீம்ல, இல்லன்னா இப்படி போறதுதான் இவங்க பிரச்சனை. இதை தவிர்த்துக்கிட்டாலே இந்த பிரச்சனையில தாண்டி வந்துடலாம். கண்டிப்பா மேம். மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டத்துல எந்த கடவுள் வழிபாடு, எந்த கோவிலுக்கு போறது இவங்க பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உதவியா இருக்கும்? விஷ்ணு கோவில். விஷ்ணு கோவில் எங்க இருந்தாலும் அவங்க வந்து போறது வந்து ரொம்ப நல்லது இவங்களுக்கு. மிதுன ராசினாலே அவங்க விஷ்ணுவா தான் முருக பிடிச்சிடணும், வேற வழியே இல்லை. விஷ்ணுவை பிடிச்சிட்டாலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து நடந்து முடிஞ்சிடும். அப்புறம் வந்து இவங்களுக்கு லைஃப்ல நிறைய தடைகள் இருக்கும், அதாவது எல்லாமே மன நிம்மதியா கூட இருக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பரிகாரங்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த ரோட்டோரம் இருக்கக்கூடிய ஏழைகள் இருப்பாங்க இல்லையா, ஏழைகள் அனாதைகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு நேரம் சாப்பாடு, இவங்க முடிஞ்ச அளவு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கறது, எதுவா இருந்தாலும் இப்படி வந்து சின்ன சின்ன, அதாவது ரோட்டோரம், மற்றபடி நம்ம போய் இல்ல, ரோட்டோர் இருக்கக்கூடிய ஏழைகள் பாப்பீங்க. அப்புறம் அந்த நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க இல்லையா, நோய் வாய்ப்பட்டிருக்கக்கூடியவங்களை அவங்களுக்கான மருத்துவ செலவுகளை பண்றது, இது பண்றதுனால இந்த மிதுன ராசி என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய லைஃப்ல இருக்கிற தடைகள் வந்து விலகும்.
ஏன்னா அந்த ராசிக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ராசியோட நபர்கள் இந்த விஷயத்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டிராவல்ல போகணும், நான் வந்து ஒரு ஃபாரின் ட்ரை பண்றேன், ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், நடக்கவே இல்லைன்னா இந்த பரிகாரத்தை அவங்க பண்ணிட்டு வித்தின் 1 monthல பார்த்தா அவங்க 100% வந்து அது நடக்கும். ஏன்னா இது நாங்க என்னோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கோம், அது சக்சஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு ராசிக்குமே 12 ராசிக்கும் 12 பரிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, ராசி பரிகாரம். இப்போ இப்போ அவங்களுக்கு வந்து கோவில் சுத்தப்படுத்துறது பரிகாரமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, இவங்க அதை போய் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ் இல்ல. இந்த ராசி இந்த பரிகாரம் தான் பண்ணணும். கண்டிப்பா உங்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ, நம்ம ராசிக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராசிக்கு ஜேம்ஸ் ஸ்டோன் போட வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்க அதை போட்டு ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்க வளர்த்துட்டே இருப்பாங்க, பட் அது யூஸ் இல்ல, அங்க நடக்காது. அவங்க நடக்கிறத தன்னை ஆழமா இப்போ இது பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி வருதுன்னா, நான் எந்த பெயின் கில்லர் போட்டாலும் எனக்கு அந்த பெயின் கில்லர் போட்டதுனால என்ன ஆகும், தலைவலி மேபி குறையில வாய்ப்பு இருக்கு. அது ரீசன் வந்து நம்ம மனம்தான். அப்படி இருக்கும்போது அதுதானே சப்போர்ட் பண்ணுமே தவிர, உண்மையான பரிகாரம் என்னன்னா, இவங்களுக்கு இந்த ரோட்டோர இருக்கக்கூடிய ஏழைகள், நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க மருத்துவத்துல போய் பாக்குறது, ஹாஸ்பிட்டல் போய் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்றது, இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப், அதுக்கு தான் காஸ்ட்லி தான் வேணும்னு இல்லை, கொடுக்கறது தான் கால பரிகாரம். கண்டிப்பா மேம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு வாழ்க்கையில இருந்து இருக்கக்கூடிய தடைகள் வந்து விலகி நீங்க வந்து லைஃப் அடுத்த ஸ்மூத் பேட்டர்னா வாழணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, எந்த ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு நீங்க வந்து ரோட்டோர இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒரு உணவு வாங்கி கொடுக்கறது, இல்ல உடை வாங்கி கொடுக்கறது, இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வர்றதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராசி கொடுக்கப்பட்ட பரிகாரம். சோ இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பிரகாசமா இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் என்ன கஷ்டம், என் வாழ்க்கையில வந்து பாரு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. என்னதான் அவங்கவுங்களோட கஷ்டங்களை அதிகமா பேசினாலும் ஒவ்வொருத்தரோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுதான் தெரியும் அவங்கவுங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அதிகமான கஷ்டம். நமது ரொம்ப பரவாயில்லப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடலாம்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் தான் செய்யறாங்க. சோ எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி மூலமா மக்களுக்கு நீங்க படக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு இருக்கு, ஒரு முறையான சரியான முறையில பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் பின்னாடி வர கஷ்டத்துக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்மா. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் உலகத்துல பிறக்குறாங்கன்னா ஏதோ ஒரு கர்மாவை சுமந்துதான் வருவாங்க. அது போன ஜென்மத்துல விட்டது, இல்லைன்னா இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு நியூவா கொடுக்கப்படுற விஷயம், கண்டிப்பா இல்லைன்னா பல ஜென்மங்களா அவங்க வந்து கடந்து வரக்கூடிய விஷயத்த பொறுத்துதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு நல்ல பாத்துல போகுதா, இல்ல கரெக்டா இருக்குமா, இல்ல ராங் ரூட்ல போகுமாங்கிறதெல்லாம் தீர்மானிக்கும். சோ எனக்கு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா, சில கிளைண்ட்ஸ் வந்து நான் எந்த கஷ்டமும் பட்டது, இந்த பாவம் பண்ணதில்ல, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கல, ஆனா ஏன் வந்து நான் வந்து கஷ்டப்படுறேன் மேடம் நிறைய பேர் கேட்பாங்க. சோ அப்ப அவங்களுக்கு ரீசன் வந்து என்னன்னா, ஒருவேளை அந்த அவங்க ஜாதக கட்டத்துல எபோவ் 40க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த விடிவு காலம் வரும். இதுக்கு ரீசன் வந்து இந்த ஜென்மத்துல அவங்க பண்ணது இல்ல, அது போன ஜென்மம் இல்ல அதுக்கு முந்தின ஜென்மத்துல அவங்க பண்ண விஷயங்கள் தான் அஃபெக்ட் பண்ணும். அப்ப இந்த விஷயத்த ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அதை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு இப்படி இருக்கு, அப்ப இதுல என்ன பண்ண தப்பிச்சு போலாம், அதோட ஒரு வழிகாட்டி தான் ஹாரோஸ்கோப். கண்டிப்பா பெஸ்ட் வந்து அதுதான். இப்ப வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கறது தான் நான் படிச்சிருக்கேன். சோ அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி எனக்கு புகுட்டின என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணா இந்த உலகத்துல இருந்து தப்பிச்சு போலாம், அடுத்த பிறவி வேண்டாங்கிறதா எல்லாருடைய ஆசை ரொம்ப இருக்கும். சம் பர்சன்ஸ் வந்து ஒருவேளை இதுல கிடைக்காதது நான் அடுத்த பிறவில ஏதோ சூசைட் அட்டன் பண்றாங்க. சரி, அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சூசைட் அட்டன் பண்ணாலும் எகெயின் நம்ம இதுலதான் வந்து பிறப்போம். நீ என்ன காரணத்துக்கால நீ வந்து சூசைட் பண்ணியோ, நீ நல்லா தப்பிச்சு போயிட மாட்ட, அடுத்த ஜென்மமும் இதுலயேதான் வந்து விழுந்துருவேங்கிறது என்ன பண்ணா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இந்த உலகத்துல இருந்து எல்லாமே கத்துக்கணும். தெரியாத விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடாது, எல்லாம் கத்துக்கிட்டு ஞானம் அடைஞ்சு அந்த ஞானம் வழியா மோட்சம் அடையணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதி. சோ அப்ப இது எத்தனை பேர் படிப்பாங்க, எத்தனை பேர் தெரிஞ்சுப்பாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வே, அந்த பிளாட்ஃபார்மே சூஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட இடமே வந்து அஸ்ட்ராலஜி தான். இந்த கலையை நம்ம வந்து ரசிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு கவலை, பெரும் துன்பம், துயரம் இதெல்லாம் உங்க லைஃப்ல அஃபெக்ட் பண்ணாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. என்ன ரீசன்னா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். சரி, நம்ம என்ன பாத்துல போயிட்டு இருக்கோம், எந்த காலங்களை கடந்துட்டு இருக்கோம், இப்ப எனக்கு என்ன காலம் நடக்குது, நெக்ஸ்ட் நான் எந்த காலத்துக்கு உள்ள போக போறேன், தெரிஞ்சுட்டா என்ன ஆகும்,
நெக்ஸ்ட் எனக்கு ஒரு டேஞ்சர் ஜோன் வரப்போகுது, சோ அப்ப நான் இப்பவே அதுக்கு ப்ரிகாஷனா இருந்துருவோம். கண்டிப்பா. சோ அப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அத ஒரு வருமுன் காப்பதே சிறந்தது. பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னு என்ன பண்ண முடியும்னா, இதுல எல்லாருமே இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே ஒரே மாதிரினா இல்ல, எல்லா பர்சன் டிஃபரன்ஸ். இதுல ஒரு குறிப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 60% மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இன்னுமே ஹாரோஸ்கோப் பிலீவ் பண்றவங்க இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஹாரோஸ்கோப் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த கம்யூனிட்டி ரிலீஜியன் தான். அதனால அத வந்து மக்கள் உணரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ரொம்ப பெரிய ஆசையா. கண்டிப்பா மேம்.